ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் புலாவ் சாதம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் புலாவ் சாதம் சீரக சம்பா அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசியை 2 முறை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால்லையே அரிசி ஊற வைக்கும் பொழுது சாதம் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடானதும் 50 ml அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 2 துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 3 பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம். அது கூடவே 15 உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு அதிகமாக சேர்க்கும் பொழுது புலாவ் சாதத்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ மசாலா பொருட்கள் வதங்கி வந்ததும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்க்கும் பொழுது வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரும். வெங்காயம் 3/4 பாகம் வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதங்க விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிட்டு வதங்கி வர்றதுக்குள்ளே நமக்கு வெங்காயம் முழுசாக வதங்கி வந்துடும். அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். புதினா இலை வதங்கி வந்ததும் சின்ன சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி முழுசாக வதங்கணும் அவசியம் இல்லை, 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். தக்காளி முழுசாக வதங்கிருச்சுன்னா நமக்கு புலாவ் சாதம் கலர் சேஞ்ச் ஆகிடும். புலாவ் சாதத்துக்கு சிலர் தக்காளி சேர்க்க மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி சின்னதாக தக்காளி சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க தேங்காய் பாலும் அரிசியும் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கப் சீரக சம்பா அரிசி எடுத்தேன், 2 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால்லையே அரிசி ஊற வச்சதுனால நமக்கு தேங்காய் பால் கொஞ்சமாக கம்மியாயிடும். நீங்கள் தேங்காய் பால் 2 கப் சேர்க்கறதுக்கு பதில் 1 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணியும் சேர்த்தும் செய்யலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொதிச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ லேசாக கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்படுற உப்பு கொஞ்சமாக சேர்த்துடலாம். கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, 1 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் முடிஞ்சு ஸ்டீம் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் புலாவ் சாதம் பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. ஆறின பிறகு பரிமாறுங்க, நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். சீரக சம்பா அரிசி ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் இருக்கும், ஆறின பிறகு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். தேங்காய் பால் புலாவ் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நான் இன்றைக்கி மீல் மேக்கரில் பெப்பர் ஃப்ரை தான் செஞ்சுருக்கேன். காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் தேங்காய் பால் புலாவ் சாதம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.